third one and the most important one. மூன்றாவது குறிப்பு மிக முக்கியமான குறிப்பு. The whole political system of the world will warm up to welcome the kingdom of Antichrist. மூன்றாவது முக்கியமான குறிப்பு, இந்த முழு உலகத்தில் இருக்கிற அரசியல் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அந்தி கிறிஸ்துவை வரவேற்பதற்கும் வழிவகை செய்வார்கள். This is happening now, it is happening today. இது இந்த காலகட்டத்தில் நடக்கிறது, இன்றைய தினத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. Many of you may not realize it, but I'll give you the facts. ஒரு சிலருக்கு இதை பற்றி உணர்வு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உண்மைகளை தகவல்களை சொல்ல விரும்புகிறேன். Things you are using, things you are doing now can be very casual for you, but there is a whole design behind this. ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற அன்றாடம் பயன்படுத்துகிற தொழில்நுட்ப காரியங்கள் உங்களுக்கு மிகவும் லகுவாக இருக்கலாம், ஆனால் இவைகளுக்கெல்லாம் பின்பாக ஒரு சில திட்டங்கள் உண்டு. One of the things that Antichrist will do is in Revelation chapter 13 verses 16-17. வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே அவன் செய்கிறது முக்கியமான காரியம். He says, he will force everyone, small and great, rich and poor, free and slave, to receive a mark in his right hand or in his forehead, so that no one could buy or sell unless he had that mark, which is the name of the beast or the number of his name. 16-17 வசனங்கள். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. Now listen, கவனிங்கள். listen. We are living in the last days and I will give you all the evidence for that. நாம் கடைசி காலங்களில் வாழ்கிறோம் என்பதற்கான எல்லா சாட்சிகளையும் நான் சொல்ல விரும்புகிறேன். We just read a verse. இந்த வசனத்தை நீங்கள் படித்தீர்கள். It does not talk about differences in which country you are living in. இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது எந்த நாடுகளில் வாழ்கிறீர்கள் எந்த நாட்டை குறித்து பிரித்து காணப்படவில்லை. It only talks about small or great, slave or free, rich or poor. இது நாடுகளை குறித்து பேசாமல் சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான் என்று இந்த சுபாவத்தை குறித்து தான் பேசி இருக்கிறது. Which means அப்படி என்றால் the world will become not 164 countries but one country, one world, one government. ஆதலால் இதன் வசனத்தின் மூலமாக நான் தெரிந்து கொள்ள என்னவென்றால் இந்த 164 உலக நாடுகளும் தனித்தனி நாடுகளாக இல்லாமல் ஒரே நாடாக ஒரே அரசாட்சியாக ஒரே மொழியாக வரும். There will be not different economies, RBI for India, for Pakistan some other reserve bank, for America some other reserve bank. No. All economies will be globalized and brought under one control. உலக பொருளாதாரம் என்பது இந்தியாவுக்கு ஒரு தனி பொருளாதார சந்தை, பாகிஸ்தானுக்கு ஒரு தனி பொருளாதார சந்தை என்று இல்லாமல் முழு உலகத்திற்கும் ஒரே பொருளாதாரமாய் உலகமயமாக்குதல் நடைபெறும். That is what this verse talks about. அதை தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. There will not be different economical governors governing each country, but there will be one person who will decide what you can buy, what you can sell. ஒவ்வொரு நாடுக்கும் பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதான தனித்தனி அமைப்புகள் இல்லாமல் எல்லா முழு உலகத்தின் பொருளாதாரத்தையும் கட்டமைப்பதற்கு ஒரே ஒரு நபர் இருப்பார். And he will be Antichrist. அவன் தான் அந்தி கிறிஸ்து என்று காணப்படுவான். Today we see the start of this process. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஆயத்தமாக்கப்படுகிற காரியங்களை நாம் காண்கிறோம். How? எப்படி? By international agencies that control every government indirectly. எப்படி என்று சொன்னால் உலகத்திற்கு எல்லா அரசியல் அமைப்புகளையும் பன்னாட்டு முகவர்கள் என்கிறதான ஒரு அமைப்பு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. The main control is UN, United Nations. முக்கியமான இந்த கட்டுப்பாட்டு அமைப்பை யார் வைத்திருக்கின்ற சொன்னால் ஐநா சபை என்கிறதான அமைப்பு வைத்திருக்கிறது. If you look at that picture, அந்த புகைப்படத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் so many branches under that controlling the entire world government. இந்த ஐநா சபைக்கு கீழ் இருக்கிறதான அநேக விதமான அமைப்புகள் பிரிவுகள் முழு உலகத்தையும் கட்டுப்படுத்துகிறது. You have Wildlife Fund, you have World Bank, you have International Monetary Fund, you have UNESCO, United Nations, they control the restricted sites. It's all international now, everything under the international law. இந்த ஐநா சபைக்கு கீழாக அநேக பிரிவுகள் இருக்கிறது. உலக சுகாதார மையம் அல்லது உலக வளர்ச்சியின் மையம் அல்லது உலக பொருளாதாரத்தின் மையம் அல்லது வனவிலங்குகளை பாதுகாக்கிற மையம் என்று அநேக அமைப்புகள் இருக்கிறது. Now no country can operate independently. ஆதலால் இந்த அமைப்பை மீறி எந்த ஒரு நாடும் சுயேட்சையாக செயல்பட முடியாது. Even now, இப்போ கூட
For example, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் India can export only a certain limit. Even though they produce more, they can only export to a certain limit because of the international norms. உதாரணமாக பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பொருளை இந்தியா உற்பத்தி செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்குள்ள தான் ஏற்றுமதி செய்ய முடியும். ஒருவேளை அதற்கு மிஞ்சி உற்பத்தி செஞ்சாலும் பண்ண முடியாது, ஏற்றுமதி பண்ண முடியாது. And they have to import certain things whether they like it or not. ஏனென்று சொன்னால் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டும் சில காரியங்களை இறக்குமதி செய்துதான் ஆக வேண்டும். விரும்புறாங்களோ விரும்பலையோ. அதனால தான் today you go to a Reliance Food Mart, you can see apples from China, apples from Washington, America, orange from New Zealand, some other fruit from Australia. All the countries will sell their product in India because it's a globalized economy. ஏனென்று சொன்னால் இப்போ இந்தியா தேசம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலக பன்னாட்டு மையத்தில் இருக்கிறதான பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் உலக பொருளாதார கொள்கை அப்படி இருக்கிறது, உலகமயமாக்குதல். Every road that is laid in India, most of it is funded by the World Bank. இந்திய தேசத்தில் நிறுவப்படுகிறதான போடப்படுகிற எல்லா ரோடுகளும் தார் சாலைகளும் சரி உலக வங்கியின் கடன் பெற்றே நிறைவேற்றப்படுகிறது. That means the monetary control of India is with a world power. அப்படி என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிறதான பண புழக்கத்தை உலக வங்கி கட்டுப்படுத்துகிறது. Someday all the countries in the world will come to a point where they cannot give back the loans. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் வரும், உலக வங்கியின் இடத்தில் எந்த நாடுகளெல்லாம் கடன் வாங்கினதோ அந்த தொகையை திருப்ப செலுத்த முடியாத ஒரு நாட்கள் வரும். And then the world government will say, அப்பொழுது உலக வங்கி சொல்லும், your country belongs to me. உன்னுடைய நாடு எனக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது, எனக்கு சொந்தம். நீங்க ஒருத்தர் கடன் வாங்கிட்டு கடன் திருப்ப செலுத்தினா என்ன பண்ணுவாங்க? சொத்தை என்ன பண்ணுவாங்க? ஜப்தி பண்ணுவாங்கல்ல, அதுதான். The biggest loan receiving country is America, if you don't believe it. நீங்க நம்மனாலும் சரி நம்மளாலும் சரி உலகத்தில் அதிகமான கடன்களை உலக வங்கியிலே வாங்குவது அமெரிக்க தேசம். Their control is not in their hands. இப்பொழுது அவர்களுடைய நாடு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. That is how in every area you see there is a globalization. இதைதான் உலகமயமாக்குதல் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் காண முடியும். All of this gearing up for one world government. இது எல்லாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சொன்னால் ஒரே நாடு ஒரே அரசாட்சி. Listen to me. கவனிங்கள். I will show you three things that are happening right before our eyes in our country. நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக நம்மளுடைய நாட்டிலே நடக்கிற மூன்று முக்கியமான காரியங்களை இதற்கு நான் வைக்க விரும்புகிறேன். Write it down. Number one, எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது cashless economy. பணமில்லாத பரிமாற்றம், பணமில்லா வர்த்தகம். This is happening in India right now. இந்த காரியம் இந்திய தேசத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. Those days 20 years ago, anybody has a debit card or a credit card, somebody thought they were very rich. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் யாராவது வைத்திருந்தால் அவங்க மிகவும் செல்வந்தராக பணக்காரராக கருதப்படுவார்கள். Somebody who would go into a shop and swipe their card, people will think, oh, they are showing off. அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எடுத்து அவர்கள் அந்த கடைக்கு சென்று அவர்கள் பயன்படுத்தும் என்று சொன்னால் பார்ப்பவர்கள் தங்கள் பணக்காரர்கள் என்று தங்களை மெச்சிக் கொள்கிறார்கள், காட்டிக் கொள்கிறார்கள் நினைப்பார்கள். But today, ஆனால் இன்றையோ a vegetable vendor is showing a POS machine. Can you swipe your card for 50 rupees? ஆனால் இன்றைய நாளிலும் கூட ஒரு சிறு தொழில் செய்கிறதான ஒரு காய்கறி வியாபாரி கூட அந்த கார்டு வைத்திருந்தால் கொடுங்கள் சொல்லி அந்த மிஷினை அவர் வைத்திருக்கிறார். I go to a barber shop often. நான் அடிக்கடியாக ஒரு முடிவெற்ற கடைக்கு போவேன். I pray that I will go much more years. நான் அநேக ஆண்டுகள் இன்னும் அந்த மாதிரி முடிவெற்ற கடைக்கு போகணும் என்று நான் வேண்டுகிறேன். Hallelujah. அல்லேலூயா. Only 100 rupees is the charge. 100 ரூபாய் தான் முடிவெற்றத்துக்கு. Outside they have put a sticker. அந்த கடைக்கு வெளியே ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இருப்பார்கள். All debit and credit cards accepted here. எல்லா வகையான அந்த பண பரிமாற்றத்தின் கார்டுகளும் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும். Paytm available. Paytm என்கிறதான அந்த ஒரு வசதியும் இங்கே இருக்கு. When my barber looks at me, he gives me a discount. He gives only 80 rupees because he does not have much work to do now. அவருக்கு ரொம்ப வேலை கம்மி ஆயிடுச்சு. 100 ரூபாய் வாங்குறதுக்கு 80 தான் வாங்குறாரு. அந்த 80 ரூபாய்க்கு after I finish
my hairdressing, he asked me, sir, cash or card? நான் அந்த முடி திருத்தகத்தை முடித்த பின்பு அவர் என்னை கேட்பார், பணமாக கொடுக்கிறீர்களா அல்லது பண பரிமாற்றத்தின் கார்டை கொடுக்கிறீர்களா என்று. You cannot hear this 5 years ago. ஒரு 5 வருடத்திற்கு முன்பதாக இந்த காரியத்தை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. Can you imagine one leader in India who has the guts and the boldness to get up before a television camera one night at 9 o'clock and say, all your cash will be rendered useless from 12 o'clock tonight? இதுவரையும் இந்தியாவை ஆட்சி செய்ததான எந்த ஒரு பிரதமருக்காவது ஒரே ஒரு இரவிலே ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக வந்து ஒரே சனப்பொழுதே உங்களுடைய பணமெல்லாம் செல்லாது என்று சொல்றதான ஒரு தைரியம், ஒரு மனதைரியம், மனதத்துவம் இருக்கிறதா? You know the pain this country went to. அந்த பணங்கள் எல்லாம் செல்லாது என்று சொன்ன பொழுது தேசம் எப்படிப்பட்டதான துன்பத்திற்குள்ளாக சென்றது நீங்கள் அறிவீர்கள். Around 120 people died standing in the queue before banks. பேங்க் வாசலிலே பணத்தை எடுப்பதற்காக நின்ற அந்த இதிலே 120 பேர் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இறந்திருந்தார்கள். Many businesses were lost. அநேக தொழில்கள் நஷ்டத்திற்குள்ளாக சென்றது. Many people lost their jobs. அநேகர் வேலை இழந்தார்கள். Lot of money was wasted. அநேக பணம் விரயமாக்கப்பட்டது. People didn't know what to do with their hard-earned money, stacked of money. They didn't know what to do. கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சிருந்த அந்த பணத்தை இப்போ என்ன பண்ணுவது, செல்லாமல் போய்விட்டதே என்று அங்கலாய்த்தார்கள். But my biggest shock is there was not a single place where there was an uprising. ஆனால் எனக்கு இருந்ததான ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட அசௌகரியம் நடந்தும் எந்த ஒரு இடத்திலும் யாரும் எழுச்சி பெற்று போராட்டம் நடத்தவே இல்லை. கவனிச்சிங்களா அதை? Everybody stood quietly. எல்லாரும் மௌனமாக பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். The next few years you will see drastic reforms where cashless economy will be pushed in full steam. வருங்குற காலங்களிலே நீங்கள் பார்க்க போற காரியம் மிகவும் துரிதமாக பணமில்லாத பொருளாதாரம் திணிக்கப்படும். Right now none of you receive salary in cash in envelope, no longer. இப்போ நடைமுறையில் இருக்கும்போது பார்ப்போம் என்று சொன்னால் வேலை செய்கிற யாரும் கூட சம்பளத்தை நீங்கள் எழுத்தின்படியாக பணத்தை கவர்ல வாங்குவது கிடையாது. They say we have deposited in the bank, you can take it out from the ATM. அவர்கள் சொல்வார்கள் வங்கி கணக்கிலே உங்களோட கணக்கிலே போட்டு விட்டோம், நீங்கள் போய் ஏடிஎம்ல எடுத்துக் கொள்ளலாம் என்று. Not a single rupee is given in your hand. ஒரு சின்ன ஒரு ரூபாய் கூட பணமாக சம்பளமும் கையிலே கொடுக்கப்படுவது கிடையாது. Very few years from now, ஒரு சில ஆண்டுகள், இப்போதிலிருந்து ஒரு சில ஆண்டுகள், the printing of rupee notes will be stopped. ரூபாய் அச்சடிக்கிற அந்த இயந்திரம், ரூபாய் அச்சடிக்கிற பழக்கமே நின்றுவிடும். None of you can save money in your homes. இனிமேல் நீங்கள் உங்கள் பணத்தை அந்த வீட்டில் சேர்த்து வைக்கவும் முடியாது. Not under the saree, not under the cupboard, not in your kitchen box, nothing. எந்த ஒரு இடத்திலும் மறைத்து இடுக்கி வைக்க முடியாது. Everything will be brought to the open. எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். உண்மை நடக்குதா இல்லையா பாருங்க, சீக்கிரம் நடக்கும் அது. It will be cashless economy. பணமில்லாத பொருளாதாரம். The reason they say this is good because if you have cashless economy, nobody can rob your money. அவர்கள் இதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். பணமில்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பண வரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பணத்தை யாராலும் திருட முடியாது, அதனால் இது லகுவான காரியம், நல்லது என்று சொல்லுகிறார்கள். It is safe. அது பாதுகாப்பும் கூட என்று சொல்லுகிறார்கள். But you think of it in the other way. ஆனால் இது இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், your entire money is at the mercy of the government. ஆனால் இதை இன்னொரு கோணத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் உங்களுடைய முழு பணமும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறது. To buy anything, if they try to block your account is blocked. நீங்கள் எதையாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களுடைய வங்கி கணக்கை அவர்கள் முடக்குவார்கள் என்று சொன்னால் உங்களால் ஒன்றையும் வாங்க முடியாது. Cashless. பணமில்லா. Every sale, every purchase controlled. நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு சிறு சிறு சேமிப்பும், நீங்கள் ஒவ்வொரு எந்தெந்த பொருளை வாங்குகிறீர்களோ எல்லாமே கட்டுப்படுத்தப்படுகிறது. Today, as of now, இன்றைய காலகட்டத்திலே, do you know you have a limit to draw cash from ATM per day? உங்களுடைய பணத்தை எடுப்பதற்கே ஏடிஎம்ல ஒரு வரைமுறை இருக்கிறது, அதற்கு மிஞ்சி நீங்கள் எடுக்க முடியாது. உண்மையா இல்லையா நான் சொல்றது? ஒரு நாளைக்கு எவ்வளவு லிமிட் தெரியல, 20,000 25,000, 20,000 எங்க என் காசுங்க, நீ சொல்லலாம் என் காசுங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எனக்கு எடுக்க முடியாது. இன்னைக்கு 20,000 எடுத்துக்கோ, நாளைக்கு 20,000 எடுத்துக்கோ. யாருக்கு அடிமை பார்த்தீங்களா நீங்க? இப்போ
நீங்க சம்பாரிச்ச காசை நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது. இவ்வளவுதான் வாங்கிட்டு போ. அதுக்கு மேல செலவு பண்ணா போய் காடை தேய்ச்சி செலவு பண்ணிக்கோ, அவ்வளவுதான். எதுவுமே நீங்க செய்ய முடியாது. கண்ட்ரோல் இன் தேர் ஹேண்ட்ஸ். யூ லுக் அட் அவர் சர்ச். நம் சபையை குறித்து பாருங்கள். The recent laws tell us anything you buy, you cannot give cash more than 20,000. சமீபமான சட்டம் சொல்லுகிறது, நீங்கள் எதை வாங்கினாலும் 20,000 ரூபாய்க்கு மேல் எழுத்தின்படி பணமாக கொடுக்க முடியாது. You can only give it as check or do a bank transfer. நீங்கள் ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு மாற்ற முடியுமே தவிர, அல்லது செக்காய் கொடுக்க முடியுமே தவிர, எழுத்தின்படி பணமாக நீங்கள் கொடுக்க முடியாது. Which means அப்படி என்றால் you cannot stash any money for your own needs. என்று சொன்னால் உங்களுடைய சுய தேவைக்காக எந்த ஒரு பணத்தையும் எடுக்க முடியாது. Everything under the system. எல்லாம் ஒரு அமைப்புக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறது. Just in case a bank gets bankrupt, ஒருவேளை ஒரு வங்கி திவாலாகி விடுகிறது, பணம் இல்லாமல் திவாலாகி விடுகிறது விட்டுக் கொள்ளுங்கள். that is it. You come to the street, that's all. நீங்கள் தெருவுக்கு தான் வந்து நிக்கணும், அவ்வளவுதான். This will happen few years from now. இன்னும் ஒரு சில வருடங்களில் அது நடக்கும். No control over your own money. உங்களுடைய சொந்த பணத்திற்கு நீங்கள் அதிகாரியாகவோ நீங்கள் அதை ஆக்கிரமித்துக் கொள்ள முடியாது. You cannot buy what you want, you cannot give what you want. உங்களுக்கு நினைச்சதை வாங்க முடியாது, நினைச்சதை யாருக்கும் கொடுக்க முடியாது. This is what is called cashless economy. இதுதான் பணமில்லா பொருளாதாரம். This is what Antichrist will do. இதுதான் அந்தி கிறிஸ்து செய்வான். Without his permission, you cannot buy or sell. அவனுடைய அதிகாரம், அவனுடைய அணுகுமுறை இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் வாங்கவோ விற்கவோ முடியாது. Number 2. இரண்டாவது, how is our country and the world at large moving towards Antichrist reign? நம்மளுடைய நாடு, நம்மளுடைய அரசியல் அமைப்பு எப்படி இந்த அந்தி கிறிஸ்துவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், Second one is biometrics. இரண்டாவது சொல்ல போனால் அந்த உயிரியல் சார்ந்த அளவியல் அது புள்ளியல். You know, all of us have put our 10 hands in submission and given all our biometric details to the government. நமக்கு தெரியும், நம்மளுக்கு இருக்கிற எல்லா 10 விரல்களையும் அந்த பயோமெட்ரிக் என்ற உயிரியலை கொண்டு அளவில் படுகிறதான அந்த இயந்திரத்துக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். And we have also showed our eyes so they can scan the retina of our eyes. நம் கண்கள் இருக்கிறதான கருவிழியை கூட அவர்கள் பரிசோதனை செய்து அதை ஸ்கேன் பண்ணி எடுக்கும்படியாக நாம் அதை கொடுத்திருக்கிறோம். And we all smile for the photograph. அதுக்கு நாம் சிரித்து கொண்டே நாம் அந்த கண்ணை புகைப்படம் எடுப்பதற்கும் நான் நின்றோம். Let me ask a question. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Listen, everyone listen. கவனிங்கள். Is there anybody in this church who does not have Aadhaar card? ஆதார் கார்டு இல்லாம இந்த சர்ச்சில் இருக்க ஒரு ஆள் இருக்கீங்களா? கை தூக்க பாப்போம். ஒரு ஆள் இல்லைங்க. ஒரு வயசான பாட்டியம்மா கூட இல்லை. தள்ளாடுற பாட்டியம்மா கூட ஆதார் கொடுங்க ஐயா நிக்குதா இல்லையா? What does it mean? அப்படி என்றால் என்ன? Every one of our details, personal details, is recorded with the government. அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய தனிப்பட்ட எல்லா காரியங்களும் அரசாங்க பதிவேட்டில் கொண்டு பட்டாயிற்று. Your vehicle is connected to Aadhaar. உங்களுடைய வாகனம் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your mobile phone is connected to Aadhaar. உங்களுடைய கைபேசி ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your bank account is connected to Aadhaar. உங்களுடைய வங்கி கணக்கு ஆதார் கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your electricity bill is connected to Aadhaar. உங்களுடைய மின்சாரத்தின் அந்த பில் என்னது ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. House tax to Aadhaar. வீட்டு வரி ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Insurance to Aadhaar. உங்களுடைய இன்சூரன்ஸ் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your loan, உங்களுடைய கடன்கள் வாங்குறதான காரியங்களும் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. your school admission, college admission, Aadhaar. உங்களுடைய பள்ளி சேர்க்கை அல்லது கல்லூரி சேர்க்கையும் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your ration card is with Aadhaar. உங்களுடைய ரேஷன் கார்டும் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Your gas connection to Aadhaar. உங்களுடைய கேஸ் கனெக்ஷனும் ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Every single detail. If you want to book an air ticket, give an Aadhaar card. நீங்கள் ஒரு விமானத்தில் செல்வதற்கு ஒரு டிக்கெட்டை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அங்கே நீங்கள் ஆதார் அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். Every place, every property you have, every land you buy or sell, you have to give your Aadhaar number. எந்த ஒரு சொத்து மதிப்பு இருந்தாலும் சரி, வாங்கவோ விற்கவோ எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் உங்கள் ஆதார் எண்ணை நீங்கள் கொடுக்க வேண்டும். What is it happening?
இது ஏன் என்ன நடக்கிறது? Somebody in our country, an official, types your Aadhaar number. எழுத்தின் பிரகாரமாக யாரோ ஒருவர் இந்த தேசத்தில் உங்களுடைய ஆதார் எண்ணை டைப் பண்ணுகிறார்கள். The officer அந்த அதிகாரி can actually see how much money you have in the bank, அந்த அதிகாரி துல்லியமாக உங்களுடைய அக்கவுண்டிலே எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள், what vehicles are in your name, எவ்விதமான வாகனத்தை உங்கள் பேர்ல வைத்திருக்கிறீர்கள், what is your driving license number, உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தின் எண் என்ன, what is your vehicle number, registration number, உங்களுடைய வாகனத்தின் எண்ணிக்கை நம்பர் என்ன, what properties you are owning, நீங்கள் எப்படிப்பட்ட சொத்து மதிப்பீடை வைத்திருக்கிறீர்கள், where your children are studying. உங்களுடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்கள், Every detail in the click of one finger, he can sit in one place and get the whole details. எல்லா காரியத்தையும் ஒரே ஒரு விரல் நுனியிலே அவர் பார்த்து விட முடியும். Your passport is connected to Aadhaar. உங்களுடைய பாஸ்போர்ட்டும் ஆதாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. If they want to stop you from moving from one place to another, they can actually block you with one click of a button. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துல நீங்கள் நகருவதை அவர்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் உட்கார்ந்த இடத்துல அவர்கள் தடுக்க முடியும். They can trace you where you are with your mobile phone just with an Aadhaar number. உங்க ஆதார் நம்பரை வைத்தே நீங்கள் உலகத்துல எந்த மூலையில் இருக்கிறீங்க என்று கண்டுபிடித்திட முடியும். Your mobile phone will track you. உங்களுடைய வைத்திருக்க கைபேசியே உங்களை காட்டி கொடுத்து விடும். Everything is connected. எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. If they need, they can freeze all your bank accounts and assets in one click. ஒரு நிமிஷத்திலே அவர்கள் நினைத்தால் உங்களுடைய சொத்து மதிப்பீடையும் பணத்தையும் வங்கி கணக்கையும் முடக்க முடியும். கவனிச்சிங்களா எங்க உலகம் போயிட்டு இருக்குன்னு? நானும் ஆதார் வாங்கிட்டேன் பாஸ்டர், ஜோம் பண்ணி கொடுங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. You have come into a biometric world. You have no more privacy. நீங்கள் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்திருக்கின்றீர்கள் சொன்னால் உயிரியல் அடிப்படையில் உங்களை அளவிடுகிறதான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். You cannot escape the system. இந்த அமைப்பிலிருந்து உங்களால் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. Earlier people used to have 5 passports in 5 different names. ஆரம்ப காலகட்டத்திலே ஒரே ஆள் 5 பாஸ்போர்ட் 5 பேர்ல வைத்திருப்பாங்க. Now you cannot do it. நீங்க அப்ப இப்ப அப்படிலாம் பண்ண முடியாது. One fingerprint, only one passport. ஒரு கைரேகையின் அடையாளம் ஒரே ஒரு பாஸ்போர்ட். Everything is restricted and controlled. எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. Lastly, number 3.